வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஃபைனலாக இந்த படத்தை பார்த்தாச்சு. எனக்கு தூக்கமும் தலைவலியும் சேர்ந்து வர மாதிரியே இருக்குது. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. படத்தோட ட்ரைலர் வரும்போதே எனக்கு தெரிஞ்சிட்டு, ஓகேடா படம் வந்துட்டு முடிஞ்சிட்டு, சோழி முடிஞ்சிட்டு, சரி ஏதோ இத்தனை வருஷமாக உழைச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, சரி பார்த்துட்டு வருவோம் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோங்கிற மாதிரி தான் போனேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாயை திறந்தா குத்துவேன். லஞ்சம் 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 வாங்கினாலும் குத்துவேன், கொடுத்தாலும் குத்துவேன். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் போகிறோம். பட் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து, ஏதாவது ஒரு நல்லா இருந்து, ஒரு சங்கர் ஃபிலிம் வேறு, ஸோ ஏதாவது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் லைட்டாக கொஞ்சோன்னு இருந்துச்சு. படம் பார்த்த பிறகு தான் புரிஞ்சது. சொல்கிறேன், உண்மையாகவே தாத்தா கதரை விட்டாரா. சொல்றா சொல்லுப்பா ஐயா, சொல்றா அறிவிரா, சொல்றா ஐயா, எங்கடா போற? அந்த சாங் படத்துக்கு அமைஞ்சதோ இல்லையோ, பார்க்குற ஆடியன்ஸுக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டு. இந்தியன் படம் எவ்வளோ சூப்பரான படம், அது அப்படியே அது நல்லா இருந்துச்சு, அது அப்படியே விடாமல் அதில் இந்தியன் பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கமான் ஓல்டு மேன் அப்படின்னு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. தாத்தாவை மொத்தமாக சோழியை முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உங்காமத்தீங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா, உனக்கு நல்லா திருப்தியா? இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சித்தார்த் அப்புறம் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நடக்கிற பிரச்சனைகள் அப்புறம் ஊழல்கள் இதை வந்து தட்டி கேட்குற மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்குரிய பேசுவோம். அவங்க என்னதான் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. இந்த தப்புகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போதான் சித்தார்த் வந்து ஒரு முடிவு பண்றாரு, இந்த பிரச்சனை அதையும் தடுக்கணும்னா பார்க்கிங் டாக்ஸ் பத்தாது, ஹண்டிங் டாக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வந்து கூப்பிடுறாரு. இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்புறம் சோஷியல் மீடியாவில் கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு எல்லாரும் இந்தியன் தாத்தாவை வந்து கூப்பிடுறாங்க. அவர் திரும்பி வரணும். அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வராரா, வந்து இந்த பிரச்சனையை தடுப்பாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்தியன் நேம் சேனாபதி. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுவும் புதுசாக இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ எதுவுமே கிடையாது. ஏதோ நார்மல் ஸ்டோரி மாதிரியே போகுது. அடிக்கடி என்ன டவுட் ஆகுதுன்னா, இது சங்கர் ஃபிலிம் தானா இல்லை என்னடா இது? நீங்களே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி இருக்காது, ட்விஸ்டே கிடையாது. ஆக்சுவலாக எதையுமே புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே உங்களுக்கு வராது. இந்த படத்தோட ஸ்டோரியும் சரியில்லை, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அதை விட மோசமாக இருக்குது. வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்கள் தானே சொல்லி தந்தீங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த படத்தில் வர எமோஷனல் சீனில் வந்து நம்மளால் கனெக்ட் ஆகவே முடியல. ஒரு சில சீன்ஸ் பார்க்கும்போது லாஜிக்கே சுத்தமாக இல்லை. அப்புறம் எங்கே நம்ம வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியும்? அதே போல் ரிப்பீட்டடாக ஒரே சீன்ஸை வந்துட்டு ஒரே மாதிரியான விஷயத்தை வந்து மறுபடி சொல்கிற மாதிரியே இருக்குது. இது இரண்டாவது சுதந்திர போர். ஏற்கனவே இந்தியன் படத்தில் வந்துட்டு லஞ்சம் பற்றி பேசினாங்க, அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ எடுத்துருக்க இந்த படத்தில் அதே விஷயமே மறுபடியும் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுவும் இப்போ நடக்கிற நிறைய பிரச்சனைகள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக, இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது. இது படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல. இந்த படத்தில் காட்டுற நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு ஏதோ மேலோட்டமாக காமிச்ச மாதிரி இருக்குது, அது கூட நம்மளால் கனெக்ட் ஆகவே முடியல. அதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. ஃபஸ்ட்டு எல்லா படத்துக்கும் நான் பாசிட்டிவ் சொல்லிட்டு தான் நெகட்டிவ் பக்கம் வருவேன். இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக எதுவும் தோணவே இல்லை. வேணும்னா சினிமோட்டோகிராஃபி வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு முக்கியமாக இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அது வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை எந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாலுமே நல்லா இல்லையாடா. இல்லை சங்கர் ஃபிலிமாங்கிறது இந்த படம் முழுக்க டவுட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சங்கர் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலிங் அதிகமாக இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. எதுவுமே சுத்தமாக இல்லாமல் என்னடா ஒரு ஏதோ கமர்ஷியலாக ஏதோ ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்தாங்களா, இல்லை ஏதோ படம் எடுக்கணும்னு எடுத்தாங்களா என்னன்னே தெரியல. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வர்மம். ஆனால் டெக்னிக்கல் டீம் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த விஷுவலாக காமிக்கிறது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரி அந்த ஸ்க்ரீன் பிளே எதுவுமே இல்லைன்னா என்ன காமிச்சாலும் ஒன்றுமே பிரோஜனம் கிடையாதுல்ல.
அதுதான் ஒன்றுமே எதிர்பார்க்காம போன எனக்கே அப்படின்னா எதிர்பார்த்து போனீங்கன்னா என்னடா உங்களுக்கு. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியே போகாதீங்க. அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ எடுத்த இந்தியன் படத்துலேயே மேக்கப் நல்லா இருந்திருக்கு கமலுக்கு, ஏன் இந்த படத்தில் இப்படி இருக்குது அப்படிங்கிறதான் தோண வைக்குது. அடுத்து அனிருத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்க்கும்போது சுத்தமாக செட் ஆகலை. ஏன் அனிருத் வந்துட்டு நல்லா தான் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தார். விக்ரம் படமாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஜெயிலர் படமாக இருக்கட்டும், ஏன் லியோ படத்தை விட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஏன் எந்த அளவுக்கு சொதப்பினார்னே தெரில. சங்கர் வந்து நல்லா தான் மியூசிக் வாங்குவார். அவரும் ஒருவேளை மியூசிக் வந்து அப்போயே போட்டுட்டாங்களா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே போட்டுட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரில. ஒரு சில முக்கியமான சீன்லையும் பழைய இந்தியன் மியூசிக் போட்டதுனால ஏதோ தப்பிச்சுது. அடுத்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்தோட டியூரேஷன் தான். 3 மணி நேரம் போட்டு சாவு அடிச்சிட்டாங்கடா. 3 மணி நேரம்டா, எப்பாடே கல்கி படத்தை கூட 3 மணி நேரம் பார்த்தேன், இந்த அளவுக்கு தலைவலி வரல. எப்படா முடியுங்கிற அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் இருந்தால் கூட இந்த அளவுக்கு கதறி இருக்க மாட்டோம். 3 மணி நேரம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லை, படமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேக் இண்டியன் சாங்கை தவிர வேற எந்த சாங்குமே தேவையில்லை இந்த படத்துக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த படத்தில் பல இடங்கள்ல லாஜிக்கே சுத்தமாக இல்லை. இது ஒரு படம் தானடா, படத்தில் என்ன லாஜிக் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இந்த படத்தில் வர பல பிரச்சனைகள் வந்துட்டு ரியாலிட்டியில் நடக்கிற பிரச்சனையை காமிக்கிறாங்க. பல சீன்ஸுமே ரியாலிட்டியாக தான் எடுத்திருக்காங்க. பாதி சீன்ஸ் அப்படி எடுத்துட்டு மீதி சீன்ஸ் எல்லாம் லாஜிக் இல்லாமல் எடுக்கும்போது இதை எப்படி பார்க்குறதுங்கிறதே தெரியல. ஒன்று சுத்தமாக இந்த படத்தில் லாஜிக்கே இல்லாத மாதிரி படம் எடுத்தால் கூட சரி லாஜிக் இல்லாமல் இருக்குது, இது படம் தானே பார்த்துட்டு போயிடலாம். பாதி சீன்ஸ் லாஜிக்கே இல்லாமல் எடுக்கும்போது இது ஏன் இப்படி வந்துச்சு, இது எப்படி பண்ணாங்க, அதை எப்படி பண்ணாங்கன்னு யோசிக்க தோணுது நமக்கு. அந்த தாத்தா அங்கேயும் இங்கேயும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு, ஃப்ளைட்டில் போகிறாரா எதில் போகிறாரு என்ன ஏழவுனே தெரியல. திடீர்னு குஜராத்தில் இருக்கார், திடீர்னு பஞ்சாபில் இருக்கார், திடீர்னு தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் எப்படி வராரு, எப்படி போகிறாரு, யார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது, செலவுக்கு யார் காசு கொடுக்குறாங்க, எதையுமே காமிக்கல. ஆனால் இந்தியன் 1 படத்தில் வந்து லாஜிக்கோட முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கோட கொண்டு போவாங்க. அது இந்த படத்தில் சுத்தமாக கிடையாதுங்க. அடுத்து இந்த வர்மக்கலை பற்றி ஒவ்வொரு சீன்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதனால் நமக்கு தேவையா? வந்தாரா, எதுக்கு அடிச்சாருன்னு சொல்கிறாரா, அதுக்கே ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரு வேற, அதை சொன்னாரா, அப்புறம் முடிச்சு விட்டு கதையை முடிச்சுட்டு போகிறத விட்டுவிட்டு வர்மக்கலை என்ன, இதனால என்ன ஏற்படும் எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அது போக போக அதுவே கடுப்பாகுது. அப்புறம் குதிரை மாதிரி ஓடுற மாதிரி ஒரு சீன் வரும், அதனால் பார்க்கும்போது ஏன்டா இதெல்லாம். அடுத்து இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சேசிங் சீன் ஒன்று வரும். எப்பா அது போயிட்டே இருக்குது, ஓடினேன் சென்னை எல்லை வரை ஓடினேன்னு அது பட்டே போயிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் நடக்குது எதுவும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இந்த டியூரேஷன் ஓரளவு குறைஞ்சிருக்கும் தான் தோணுச்சு. மொத்தத்தில் நான் என்னென்ன கதறணுமோ எல்லாத்தையும் கதறியாச்சு. இந்த படத்தில் கமலோட இன்ட்ரோ சரியில்லை, இன்டர்வல் சீன் சரியில்லை, எந்த ஒரு மாஸ் சீனுமே ஒர்க் அவுட் ஆகலை. தேட்டரில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணி கத்தி பார்க்குற மாதிரி அது மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. ஆனால் இந்த படம் முடிஞ்ச பிறகு இந்தியன் 3க்கு வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிக்கிறாங்க. அது என்ன தான் காமிச்சிருந்தாலும் எனக்கு இது சரிபட்டு வரல அப்படின்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முன்னாடியே வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு மொக்கையாக இருந்திருக்காது போல். என்ன சொல்கிறேன்னு தெரியலடா. சரி ஓகே, நீங்களும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வேறு எதாவது சொல்கிறதுக்கு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சொன்னால் ஏதாவது நெகட்டிவ் தான் சொல்லுவேன், வேறு எதுவும் இருக்காது. ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா விவேக், அப்புறம் வந்து மனோபலா, மாரிமுத்து அவங்கெல்லாம் மறுபடியும் பார்த்தேன், அது ஒரு ஆறுதல்.